வணக்கம். நாலடியார் பாடல் எண் 391. இது நாலடியாரின் இறுதி அதிகாரமாகிய காம நுதலியல் என்ற அதிகாரத்தின் முதற்பாடல். காம நுதல் இயலாவது காதல் இன்பத்தின் வகைகளைச் சொல்லுகின்ற பிரிவு. காம இன்பமானது கற்புடை மகளிரால் உண்டாவது ஆகலின் அக்கற்புடை மகளிர் தன்மை கூறிய அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது. நுதலுதல் என்றால் குறித்து சொல்லுதல். சரி, முதல் பாடல். கூடுதலும் ஊடுதலும் காமத்திற்கு இன்பம் என்பது. பாடலை பார்ப்போம். முயங்காக்கால் பாயும் பசலை மற்று ஊடி உயங்காக்கால் பின்றாம் காமம் வயங்கு ஓதம் நில்லா திரை அலைக்கும் நீள்களி தன் சேர்ப்ப புல்லா புலப்பது ஓர் ஆறு என்றால், தலைவி தலைவனை கூடாதபோது பிரிவு வருத்தத்தால் அவள் உடம்பில் பசலை என்னும் நிற வேறுபாடு தோன்றும். அவள் நாயகனோடு கூடி வருந்தாவிட்டால் காம நுகர்ச்சியில் இன்பம் இராது. ஆதலின் தலைவி தலைவனோடு முதலில் கூடுதலும் பின் ஊடுதலும் காம இன்பத்தை அடைவதற்கு ஒரு வழியாகும் என்பது இப்பாடலின் கருத்து. பாடலை பார்ப்போம். முயங்காக்கால் பாயும் பசலை. அதற்கு முன் இந்த பாடலில் ஒரு விழி இருக்கிறது, ஆடு முன்னிலை. அதை பார்த்து விடுவோம். இரண்டாவது அடியில் தனிச்சொல். அங்கிருந்து வயங்கு ஓதம் நில்லா திரை அலைக்கும் நீள்களி தன் சேர்ப்ப. வயங்குனா விளங்குகின்ற, ஓதம்னா கடல். நில்லா திரை, அந்த கடலானது நிலையாயிராமல் திரை அலைக்கும், அலைகளால் மோதி அசைக்கின்ற நீள்களி தன் சேர்ப்ப. நீண்ட களினா உப்பு ஆறுகளின் குளிர்ந்த கரைகளையுடைய பாண்டியனே. சரி, வயங்கு ஓதம் நில்லா திரை அலைக்கும் நீள்களி தன் சேர்ப்ப முயங்காக்கால் பாயும் பசலை. அதாவது தலைவி தலைவனை கூடாவிட்டால், முயங்குதல்னா கூடுதல், முயங்காவிட்டால் பசலை பாயும். பிரிவு துன்பத்தால் அத்தலைவிக்கு உடம்பில் நிற வேறுபாடாகிய பசப்பு நிறம் பரவும். ஊடி உயங்காக்கால் என்றால் அத்தலைவனோடு கூடி வருந்தாவிட்டால் அவளுக்கு காமம் உப்பு இன்றாம். அந்த காம அனுபவமானது இன்பம் இல்லாதது ஆகும். ஆதலான் புல்லா புலப்பது ஓர் ஆறு என்றால், முதலில் அவள் தலைவனோடு கூடி புல்லா புலப்பது பின் பிணங்குவது ஓர் ஆறு காம இன்பத்தை அடைவதற்கு ஒரு வழி ஆகும். இதனால் ஊடுதலும் கூடுதலுமே காமத்திற்கு இன்பம் என்பது கூறப்பட்டது. இதனை திருவள்ளுவரும் ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் என்று ஒரு குறளிலும், துணியும் புலவியும் இல்லாயில் காமம் கனியும் கருக்காயும் அற்று என்ற பாடலாலும் விளக்குகிறார்.